கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவினத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தினம்தோறும் இரவினத்திலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். லேவியாகமம் 20ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களிலே கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக, அவர்கள் இரத்த பலி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த வேதாந்தத்திலே சில சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த எல்லா சட்டங்களும் நியாயப்பிரமாணம் முழுவதும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற தேவகுமாரன் வெளிப்பட்டார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இப்ப நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். கிருபையின் காலத்திலே வாழ்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அஞ்சனம் பார்க்க கூடாது, குறி சொல்றவங்கள்ட்ட போகக்கூடாது, அங்க போனால் அங்குள்ள பிரச்சனைக்குள்ள நம்ம மக்கள் சிக்கிக் கொள்வாங்க. சிக்கினதுல நானும் ஒரு ஆளு, அதனால கொஞ்சம் தெளிவா சொல்லித்தரேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஜாதகம் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, சூனியத்துக்கு, மாந்திரியத்துக்கு, விக்கிரகத்துக்கு எல்லாத்துக்கும் என் கையில இருந்து பணம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு மனுஷனை நம்பி நல்ல பணம் கொடுத்து நல்ல பல வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். அதனால என் வாழ்க்கையில இது ஒரு உண்மை சம்பவம். அதனால இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அப்போ பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் உபவாச நாட்கள் ஆசீர்வாதமாக மாறும். சில குடும்பம் உபவாச நாட்களிலே அந்த பழைய மாதிரி இருக்கிற சில காரியங்கள் அது ஏதாவது தொடருதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் கரெக்டாக இருக்கும் பிரதர், எங்க வீட்டில் அவங்க சரியில்லை பிரதர் அப்படிம்பாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்னென்ன காரியம் இருக்கு எல்லாம் பார்த்துதான் ஆசீர்வதிப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அப்ப பிரித்து எடுத்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், என்ன பிரித்து எடுக்கப்பட்ட ஜனம் நம்ம பிரித்து எடுத்தாச்சு அப்படின்னாலே நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்டாக்ட் கிடையாது, ஒரு லிங்க் கிடையாது. அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, நான் வேற கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்ப புதுசா எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, இப்போ நான் பழைய வேலையை விட்டுட்டு நான் அந்த கவர்மெண்ட் எனக்கு எக்ஸாம் எழுதி நான் அதில் பாஸ் ஆயிட்டேன், இப்போ நான் அந்த வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயிடுவாங்க. அந்த புதிய வேலைக்குள்ள போனதுக்கப்புறம், அந்த கவர்மெண்ட் சட்டத்துக்குள்ள போனதுக்கப்புறம், அந்த பழைய வேலை பார்த்துள்ள ஆஃபீஸில் அங்கேருந்து யாராவது ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு பல மணி நேரம் பேசினாலோ இல்லை நேரத்தை ஃபுல்லாக வீணடித்தாலோ புதுசாக போன அந்த கவர்மெண்ட் வேலையில் ஒரு பரிபூர்ணமாக வேலையை செய்ய முடியாது. ஏன்னா பழைய ஆஃபீஸில் பழைய இடத்துல யாராவது ஃபோன் பண்ணி பல மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு புது கம்பெனிக்கு போயிட்டோம், ஒரு புது கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா போன இடத்துல 100க்கு 100 வேலை பார்த்தா தான் அங்குள்ள சம்பளம், அங்குள்ள அடுத்தாப்புல போனஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தாச்சு அப்படின்னா உண்மையா இருக்கணும். ஒரு காலத்துல பிசாசுக்கு அடிமை, உலகத்திலே பாவத்துக்கு அடிமை, பல காரியங்களிலே அடிமையா இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் கழுவி மீட்டெடுக்கிறார். சாபத்துல வாழ்ந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்த தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? மற்ற ஜனங்களை விட்டு உங்களை
நான் பிரித்து எடுத்துட்டேன்ப்பா, நீ மறுபடியும் போய் அங்கே சிக்கி கொள்ளாத, மறுபடியும் போய் அந்த பக்கம் போய் மாட்டிக்கிடாத. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியத்தை விட்டு பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் மறுபடியும் சிக்கி கொள்ளக்கூடாது. அது தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள். இப்போ இந்த இரவு நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே, நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நம்மளும் பரிசுத்தமா வாழ வேண்டும். தேவன் விரும்புகிறார். அப்ப தேவன் விரும்பக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கண்டிப்பா ஆசீர்வாதம். அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு ஏற்றபடி நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்கிறவர்களுமா இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையில வாழ்ந்துட்டு இருக்கிறான். எங்கேயாவது போய் சிக்கிக்கிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதம். இப்போ சில வீட்டில் திருமணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். மேய்ப்பண்ட போய் கேட்க மாட்டாங்க. அவங்க சர்ச்சில் இருக்க போதிக்கிற அங்கே போய் கேட்க மாட்டாங்க. இவங்களா ஒரு கேலண்டர் பார்த்து, இவங்களா பார்த்து இந்த நேரம் அந்த நேரம் சொல்லி இவங்களா சூஸ் பண்ணி, இந்த நாள் வேண்டாம் அந்த நாள் வேண்டாம், இந்த நேரம் வேண்டாம் அந்த நேரம் வேண்டாம், இவங்களாவே நிறைய போட்டு கால்குலேஷன் போட்டு எங்கேயோ போய் லாக் ஆகிடுவாங்க. அப்புறம் எதனால பிரச்சனை வந்துச்சு கண்டுபிடிக்க முடியாது. நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, எல்லா இடத்துலையும் உள்ள கம்ப்ளைண்ட் வந்துடும். 24 மணி நேரமும் கிருபையை தந்து, ஜீவனை தந்து, நாட்களை தந்து, கிருபையின் காலத்தை தந்து, நம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்து வச்சிருக்காரு. அதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிட்டு, பக்கத்தில் சர்ச்சைக்கு போய்கிட்டு, இருக்கிற நேரத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு தேவனை உண்மையாக தேடினால அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நைட் நேரத்தில் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், செல்ஃபோனை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வைங்க, குடும்பமாக பேசி சரிங்க, தேவனை சந்தோஷப்படுவார். நான் எப்போவுமே வீட்டில் பேசும்போது நான் சொல்லிகிட்டு இருப்பேன் என் மனைவிட்ட, உயிரோடு இருக்கும்போது அர்த்தம் தெரியாது, செத்ததுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அப்படிம்பேன். அது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உயிரோடு இருக்கும்போது வேல்யூஷன் அவங்களுக்கு தெரிய மாட்டுது. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்களாம், பிள்ளை இல்லையா, பிள்ளைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா காலி பண்ணிட்டாங்களாம். 50 லட்ச ரூபா காலி பண்ணக்கப்புறமும் இன்னும் எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டில் பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைகிட்ட பாசமாக பேச மாட்டாங்க. பிள்ளை கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டு இவங்க அம்மா அப்பா இன்னொரு செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் வீட்டில் ஒரு 2-3 செல்ஃபோன் வச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தேவன் பிள்ளையை கொடுத்துருக்காரா? வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா? அம்மா அப்பா இருக்கிறாங்களா? வயசானவங்க இருக்கிறாங்களா? உயிரோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு அன்பு கூறுறோம், அதுதான் பைபிள். அன்பு கூறுனா தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். இன்னைக்கு அன்பு கூற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பிரஸ்டேஜ் பிரச்சனை, இப்படி நிறைய காரியங்களை இவங்களா போட்டு யோசித்துக்கிடுறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 2 நாள் வயிற்றால லூஸ் மோஷன் போயிட்டுனா போதும், தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும். இதுதான் ஒரு மனுஷனுடைய பாடி கண்டிஷன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிற நம்ம தேவனுக்கு ஏற்றபடி பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா அன்பு கூறணும். இந்த கடைசி காலத்தில் அன்பு கூறிய ஜனங்களை பார்க்க முடியல. கேட்டால் அவன் எனக்கு சூனியம் பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், எப்போ பார்த்தாலும் ஒரே கம்ப்ளைண்ட்டு. தீமைன்னு தெரிஞ்சிட்டா விட்டு விலகி போயிருங்க. கனியற்ற அந்தகார கிரியா இருக்கா கடிந்து கொள்ளுங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். குடும்பத்துக்குள்ள சாட்சி, நம்மளை பார்த்தா இது கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். நைட் நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து எடுத்தேன், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். அஞ்சனம் பார்க்கறது, குறி கேட்குற இடத்துக்கு போயாச்சு அப்படின்னா சூனியம், இப்படியே பல இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்தா சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க. நேரம் பார்க்குறது, நாள் பார்க்குறது எல்லாம் தப்பு தான்.
கிழக்கு வடக்கு மேற்குன்னு கிடப்பாங்க. ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது பரலோகத்தில் தேவன் நமக்கு கிருபை தந்தா மட்டும்தான் உயிர் பிச்சை. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. நான் ஒரு முழு பைபிள் ஃபுல்லாக வாசித்து பார்த்ததில்ல. செத்தா நியாய தீர்ப்பு நாளில் நிற்கணும். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். வாழ்கிற காலத்தில் என்ன பிரதர் செய்யணும்? நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தானம் தர்மம் செய்யணும். உன்னை போல பிறனை நேசி. முடிஞ்சிட்டு. ஒரு முழு பைபிள் முடிஞ்சிட்டு. அன்பு கூறு, அவ்வளோதான். இருக்கிற வித்து தரித்திர கூடு, நன்மை செய். இதுதான் பைபிள். இந்த பைபிள் சட்டத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. மற்ற ஜனங்களை விட்டு எங்களை பிரித்து எடுத்தீங்கப்பா. நாங்கள் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிரியப்பட்டு அவனோட வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தில் கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எந்த குறையா இருந்தாலும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலையடைத்து ஆசிரியங்க. உங்கள் நாமம் மேம்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே கத்தர் ஆசிரியங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். எல்லா தேச ஜனங்களையும் கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தர் ஆசீர்வதிங்க. என் நாமத்தை நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்பட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்பட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்குப்பா. சமாதானத்தை கட்டிடுங்க. வெளிநாடுகளில் இருக்காங்க, இருக்கிற இடத்துல கத்தர் பாதுகாப்பு தரணும்ப்பா. சில தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்குப்பா. ஒவ்வொரு குடும்பமும் பரிதபிக்கிறாங்கப்பா. தேசத்துக்குள்ள சமாதானத்தை தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. ஜீவனை கட்டிடுங்க. தீர்க்காயுசை கட்டிடுங்க. சுகம் பேலன் ஆரோக்கியத்தோடு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் தங்கி இருக்கணும்ப்பா. கத்தர் கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இரவு நேரத்தில் தனி ஜெபம் பண்ண கத்தர் கிருபை தாங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு வாங்க. எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. கத்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோம் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. தேவனர்கள் ஏப்ப மனுஷன் மூலியமாக இணைந்த குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு வேணும். கிருபை தாங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கத்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் கண்ணீர் வாழ்க்கை, கள்ள தொடர்பு, விபச்சார அடிமை, போதை அடிமை, மதுபான அடிமை, விக்கிரக வழிபாடு, கோர்ட்டு கேஸ் சொல்லி குடும்பத்துக்குள்ளே பொல்லாத ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, தந்திரமான ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, அந்த கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பொல்லாத கிரியை சுட்டு எரிக்கப்படட்டும். சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்கப்பா. ரிது லபலஹன் தட்டனா மரு ஷலபபா கபுதி வெக்கேது. ரிது ரபலஹதனே மேக்கபுல்லஹரது. ரபு ஷலபபா கபுதி வெக்கேதுன மர கபுதி வெக்கேதுன. ரிது லபலஹதன மரஹர ஷந்தட்டலபா கபுதி வெக்கேதுன. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஆசீர்வதிக்கிற அப்பா உம்முடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எக்ஸாம் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்காங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பம் வேதனையோடு கண்ணீரோடு நின்று கொண்டிருக்காங்கப்பா. வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கணவர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, தனிமை,
வேதனை, அவமானம், மரண படுக்கை, தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், இப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுங்க, கர்த்தர் தூக்கி எடுங்க, கர்த்தர் தூக்கி எடுங்கப்பா. உங்க இதயத்துக்குள்ள சமாதானத்தை தாங்கப்பா. கற்பத்தினியா ஜெபிக்கிறோம்ப்பா. பரலோகத்தில் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் டெலிவரி போயிட்டுருக்காங்களோ கர்த்தர் கூட இருங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. உபவாசத்தோடு இருக்காங்கப்பா. உண்மையாக இருந்து பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள அது கிருபை செய்யுங்க. தேவன் அவர்கள் எப்போ மனுஷன் ஆசீர்வதித்தாங்க. நாங்கள் எல்லாரும் பரலோகத்தில் வரும்போது அப்பா உமக்கு பிரியமானபடி இந்த பூமியில் வாழ்ந்துருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில் எங்களுக்கு தந்தை எங்களை ஆசீர்வதிங்கப்பா. மீதியானவர்களை நீங்கள் பொறுப்படுத்துங்க. என்னோட ஆவியை உடைய காலத்தில் அப்படிறோம். நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் பல விதமான சூழ்நிலை இணைந்துருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல பலவீனம், எத்தனையோ குடும்பத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு வியாதியோடு கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. பூரண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. நைட் ஷிஃப்ட்டில் வேலையில் இருக்காங்கப்பா. வியாபாரத்துக்கு போயிட்டுருக்காங்க. டிரைவிங் லைனில் இருக்காங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ஐடி ஃபீல்டில் பார்க்காங்க. டாக்டர், நர்ஸு, இன்னுமாக எத்தனையோ குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க. ஆர்மியில் இருக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. இன்னுமாக வாட்ச்மேன், செக்யூரிட்டி, பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறாங்க. நைட் ஷிஃப்ட்டில் எத்தனையோ குடும்பத்தில் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கப்பா. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட தங்கிருங்க. நைட் நேரத்தில் செல்ஃபோன் அடிமையிலையோ, கள்ள தொடர்புலையோ, விபச்சார அடிமையிலையோ, வேசித்தனத்துக்குள்ளேயோ, காம விகாரத்துக்குள்ளேயோ, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயோ, தேவையில்லாத மதுபான அடிமைகளையோ, போதை அடிமைகளையோ, கஞ்சா பழக்கத்துலையோ எந்த ஒரு குடும்பமும் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. அந்தகார இருளில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் வேல் எடைங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துடுங்க. உங்கள் நாம மேம்படுத்தும். உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்து விடுறோம். துதிகான மகிமை எல்லாமும் ஒருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தேவனவர்களே, இப்போ மினிஸ்டர்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதிகாலையில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.